வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு 2-2.5 வயசு இருக்கும். தளபதி படம் ரிலீஸ் ஆகுது 1992. அதில் வந்து அப்போ தான் அந்த பாட்டு டிவிலாம் பாட்டு அப்போலாம் இப்போ மாதிரி மொபைல்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் பாட்டு டிவியில் வரதை பார்த்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு வருது. அதில் தலைவர் ஒரு சீனில் அந்த கொண்டை மாதிரி வச்சுன்னு அந்த குதிரையில் வர சீன் வரும். அதை பார்த்துட்டு எனக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அழுது இவ்வளோ தூரம் தலைமுடி 3 வயசுலேயே நான் வளர்த்தேன். ஸோ அப்போலேருந்தே ஒரு தலைவரோட ஒரு ஃபேன், நம்மளை அறியாமையே ஒரு ஃபேனாக மாறுறோம். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஏஜ் கேட்டகரி ஒன்று அந்த டைமில் தளபதின்னுவான் தலைன்னுவான். திடீர்னு நம்ம மட்டும் நடுவில் தலைவர்னும் போது எல்லாருமே நமக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு போவோம். ஸோ நமக்கே அது ஒரு கெத்து. ஸோ தலைவர்னாலே அது ஒரு பிராண்ட். KGFல சொல்கிற மாதிரி தலைவர் அப்படின்னா அது ஒரு பிராண்ட். சூப்பர் ஸ்டார்னா அது ஒரு பிராண்ட். அது தலைவர் மட்டும்தான். தலைவரோட அந்த ஃபேஸ் அங்கே காட்டினா அவர் சிரிச்சாருன்னு நம்ம இங்கே சிரிப்போம். அவர் ஏதாவது ஒரு சீனில் அழுதாருன்னா நம்ம கண்ணில் தண்ணி வரும். அதுதான் தலைவர். ஸோ தலைவர் வந்து ஆக்டிங்லாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களாம் வந்து பைத்தியக்காரர் தான், ஓப்பனாக சொல்கிறேன். அவர் மாதிரி ஒரு மாபெரும் ஆக்டர் யாரும் கிடையாது. அதே போல் கேமரா இருந்தால் மட்டும்தான் நடிப்பார். பாகிஸ்தான் போங்க சவுத் அப்படின்னா 2 பேர் தான் தெரியும். இங்கே ஒன்று AR ரஹ்மான் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு பிரபுதேவா தெரியும், இவ்வளோதான். பட் ரஜினின்றது ஹீஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் சவுத் இந்தியா. இன்ஃபேக்ட் அது வந்து அப்பேற்பட்ட ஒரு ஐடென்டிட்டி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அது வந்து நம்ம கௌரவமாக பார்க்கணும். இப்போ அடுத்து வரப்போகிற நடிகர்கள், அவர் பேரை சொல்லி வந்த நடிகர்கள் அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னா அது ஆசையாக இருக்கலாமே தவிர நான் அந்த பட்டத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க சீனியர்ஸ்கே பண்ணுற அவமரியாதை அது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் வேலை தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு. இன்னைக்கு என் கூட தீபக் ப்ரோ இணைச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், நேம்லாம் சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி ரசிகர்கள் வந்து நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கணும். அந்த வகையில் இவரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ரெடியா இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க வந்தாலே நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், கொஞ்ச நேரம் பட்டாசா தான் இருக்கும். தலைவர் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு? ஏன் தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குறேன். ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் தாய் தகப்பன் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி தான் தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே தலைவர் முக்கியம். அது காரணம் என்னன்னா, இப்போ எனக்கு பர்சனலாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-2.5 வயசு இருக்கும். தளபதி படம் ரிலீஸ் ஆகுது 1992. அதில் வந்து அப்போ தான் அந்த பாட்டு டிவிலாம் பாட்டு அப்போலாம் இப்போ மாதிரி மொபைல்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் பாட்டு டிவியில் வரதை பார்த்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு வருது. அதில் தலைவர் ஒரு சீனில் அந்த கொண்டை மாதிரி வச்சுன்னு அந்த குதிரையில் வர சீன் வரும். அதை பார்த்துட்டு எனக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அழுது இவ்வளோ தூரம் தலைமுடி 3 வயசுலேயே நான் வளர்த்தேன். 3 வயசுலேயே. ஸோ அப்போலேருந்தே ஒரு தலைவரோட ஒரு ஃபேன், நம்மளை அறியாமையே ஒரு ஃபேனாக மாறுறோம். ஒரு 5 வயசு ஆகுது. இருக்கிறதுலேயே மாபெரும் பிளாக் பஸ்டர் பாஷா முத்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு மேலே என்ன வேணும் காரணம் தலைவர் ஃபேன் ஆகிறதுக்கு? அவ்வளோதான். அங்கேயும் தொடர்ந்து ஆரம்பித்த ஒரு பிரயாணம் தான் இது. அப்படியே அருணாச்சலம் வருது, படையப்பா. ஒரு 10-12 வயசு ஆகுது. அப்படியே சந்திரமுகி, ஒரு 15 வயசு 10th போர்டு எக்ஸாம் முடிக்கிறேன். சந்திரமுகி அப்படி போயிட்டு அப்படி காலை வச்சுன்னு அப்படி நிற்கிறாரு தலைவர் முன்னாடி. அப்படியே கோயிலில் கும்பிட்ற மாதிரி ஒரு தரிசனம். 17 வயசு கரெக்டாக சிவாஜி 12th போர்டு எக்ஸாம் முடியுது. சிவாஜி ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவில் பேச கூப்பிட்றாங்க. வெற்றி தேட்டரில் 4 மணி ஷோ. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வியந்து போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம் லைஃப்பில். ஏன்னா பேரண்ட்ஸோட தேட்டரில் போய் பார்த்த அனுபவங்களை தாண்டி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறோம். முதல் தடவை ஒரு ஸ்டாருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் இருக்குமா? பல 1000 பேர் தேர் இருக்கிறாங்க. 4 குதிரை இருக்குது. தலைவரோட ஸ்டாச்சு மாதிரி வச்சு தலைவருக்கு தேர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மனுஷனை இவ்வளோ கொண்டாட முடியுமா அப்படின்னு ஒரு வியந்து பார்க்குற ஒரு விஷயம். அதுக்கு மேலே அவரோட இதை ஃபுல்லாக லைக் உள்ள படத்தை தாண்டி அவரோட பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவரோட மேடை ஸ்பீச் எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கவனிக்கும் போது நம்மளே அறியாமல் ஒரு விதமான ஒரு லவ், இது வந்து அஃபெக்ஷன் மரியாதைலாம் தாண்டி ஒரு லவ் தலைவர் மேலே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வருது. அது அப்படியே ரெஸ்பெக்டாக மாறுது. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஏஜ் கேட்டகரி ஒன்று அந்த டைமில் தளபதின்னுவான் தலைன்னுவான். திடீர்னு நம்ம மட்டும் நடுவில் தலைவர்னும் போது எல்லாருமே நமக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு போவோம். ஸோ நமக்கே அது ஒரு கெத்து. ஸோ தலைவர்னாலே அது ஒரு பிராண்ட். KGFல சொல்கிற மாதிரி தலைவர் அப்படின்னா அது ஒரு பிராண்ட். சூப்பர் ஸ்டார்னா அது ஒரு பிராண்ட். அது தலைவர் மட்டும்தான். ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டில் கூட நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், இவர் நம்ம பெரிய ரஜினிகாந்த் தானே பண்ணுவோம். அது வந்து இதில் மட்டும் கிடையாது, நடிப்பு துறையில் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்பர் 1 இருந்தால் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே போல் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எல்லாமே தலைவரோட டைலாக்ஸ்லாம் பேச அப்படியே இது பண்ணும்போது ஒரு அடையாளம் ஆகிடும். அதுவே நிறைய பேர் ஹைட்டாக இருந்தாலே நட்டா எங்கே வா அப்படின்னுவாங்க, குண்டா இருந்தாலே சப்பி சீக்ஸ் இங்கே வாடா அப்படின்வாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒரு பேர் கொடுப்போம், நம்மள ரஜினி இங்கே வா அப்படின்னும். நமக்கே ஒரு கெத்தாக இருக்கும், ஓ நம்ம தான் ரஜினி போல அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போதும் 1000 பேர் உள்ளே போனால் 1000 ரஜினியாக வெளில வருவோம். அதெல்லாம் எல்லாமே தலைவருக்கு மட்டும்தான் பாசிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அதே அந்த ஒரு தலைவர் வளர்ப்புன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே அதே இதில் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஆச்சு 35 இயர்ஸ் ஆச்சு. விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக தலைவர் ஃபேனாக தான் இருக்கும். இதுக்கப்புறமும் ஒரு ஃபேனாக தான் இருப்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
ஸோ ஒரு பார்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர். நீங்கள் நிறைய அவருக்காக நிறைய இடங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்கள் வார்த்தைகள் பயங்கரமான ஒரு பவராகவும் இருந்திருக்கு. இருந்தாலும் அவரை பார்த்து வியந்த விஷயங்கள்னு இருக்குல்ல, ஒரு நடிப்பையும் தாண்டி பொது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வியந்த விஷயங்கள் வியந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னா உங்களோட பார்வையில் என்னெல்லாம் இருக்கு? ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ரொம்ப நல்லவனா இருக்கிறவன்றது ரொம்ப ஈஸியாக இருந்துடலாம். ரொம்ப கெட்டவனா சீரழிஞ்சு போறானா அதுவும் ஒரு சைடில் இருக்கலாம். ஸோ இவர் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் இவர் மேலே இருந்த கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லை எந்த அளவுக்கு இவர் ஒரு தம் அடிப்பார், தண்ணி அடிப்பார், ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருந்த பேரை அப்படியே மாற்றி ஏர்லி 90s 2000 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதினா ரஜினின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம் அது. அதாவது ரொம்ப நெகட்டிவாக போய் மக்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அவரை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ண காலங்கள் உண்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸாக எடுத்து பாசிட்டிவ் ஆன்மீகம், கோவில், திருவண்ணாமலை, சிவன் அப்படின்னா ஒரு கனெக்டை வந்து ஆப்போசிட்டாக கொடுத்து அதை இன்னி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ஃபேஸை பார்க்கும்போது ஸோ அப்போ யார் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க பாசிட்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கெட்ட பேர் தான் இருக்குன்னா அதை வந்து நம்ம நீடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அதை நம்பர் 1ஆகவும் மாற்றலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 12/12/12 தலைவர் வந்து பல வருஷங்க அப்புறம் வீட்டில் இருந்தார். அவர் பர்த்டே 12 years பேக். அதுதான் வந்து 21 வருஷங்க அப்புறம் அவர் வீட்டில் இருந்த பர்த்டே. அது 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் வந்து YMCA நம்ம ராயப்பேட்டில் மீட்டிங் நடத்துறாரு. லாரன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அந்த ஈவெண்ட்டை. தலைவர் வராரு. அதுக்கு அங்கே வந்து அவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னை பார்த்து நான்லாம் ஹெல்த்தில் நிறைய பாதித்தேன், சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த சிகரெட் இந்த பழக்கத்தெல்லாம் விடுங்க, ஹெல்த்து நல்லாயிருக்கும், அதனால் எல்லாருமே இது பண்ணுங்கன்னு போது ஸ்பாட்டில் அந்த இடத்துல எவ்வளோ பேர் நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். சின்ன பையன், நான் ஒரு 20-25 வயசு பையன், அந்த சிகரெட் பாக்கெட் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாக்கெட்லேருந்து எடுத்து கீழே போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிச்சுதுன்னு தெரியல. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அது பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட் எதுக்கு கீழே போடணும், அவ்வளோ பெரிய பாக்கெட் எதுக்கு எடுத்து கீழே போடணும். ஸோ அவ்வளோ இது கேட்குறாங்கன்னும் போது ஸோ தலைவரோட ஒரு வார்த்தைக்கான மதிப்பு மரியாதைன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் பர்சன் ஹூஸ் அ லீடர், தலைவர்ன்றது வாய் வார்த்தைக்கு சொல்கிற விஷயம் லீடர். நிஜமாவே அவர் சொல்கிறத இங்கே கேட்கறதுக்கு 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் இருக்கானா, அதோட என்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அதனால் அதை பார்த்து வியந்து போயிருக்கேன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ஆரா, அவர் ஒரு எனர்ஜி, ஒரு மேஜிக்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸ்பாட்ல நீங்கள் எங்கேயாவது பார்த்து வியந்தது நீங்கள் சொன்னீங்க, அங்கே வந்தப்பே கூட அந்த ஒரு மேஜிக் உணர்ந்திருப்பீங்க. அவரை பார்க்கும் பொழுதுலாம் ஒவ்வொன்று வந்துகிட்டே தான் இருக்கும். மொத்தம் இன்னி வரைக்கும் ஒரு 37 வாட்டி அவரை நேரில் பார்த்துருக்கேன். நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சொல்லாது, எனக்கு ரொம்ப கோபமா வருது. ஏன்னா எங்களுக்கு பொறாமையா இருக்கு அதெல்லாம். புரியுது. ஸோ அந்த 37 வாட்டியில் இன்னும் ஒரு வாட்டி கூட ஒரு கூட ஃபோட்டோ எடுக்கல. ஸோ நான் இது எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த திருப்பதி தர்ஷனம் எல்லாருக்கும் கிடைக்காது, சபரிமலை எல்லாருக்கும் கிடைக்காது. அது மாதிரி எனக்கு அந்த ரைட் டைமுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா தலைவராக பேர் சொல்லி கூப்பிடணும். இப்போ வந்து டாக்டர் ரவி சாராக இருக்கட்டும், டாக்டர்னு அவர் வந்து கூப்பிடும் போது, ஏன்னா என்கிட்ட ரவி டாக்டர் சொல்லும்போது பா எப்படி இருந்து தெரியுமான்றாரு. அந்த மாதிரி தீபக்னு அவர் தலைவர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அதோட ஐம் ஹாப்பி. ஸோ அந்த இதுக்காக வெயிட் பண்ணுறேன். சும்மா ஒரு 1000-ஓட 1001 போய் ஃபோட்டோ எடுக்கிறதுல இது கிடையாது. ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த 37 வாட்டியில் எனக்கு எப்போ அவரை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு அந்த ஷிவர்ஸ் ஏற்படுங்க. இவ்வளோ கிட்டவும் பார்த்துருக்கேன், நான் அவரை தொட்டிருக்கேன், எல்லாமே நடந்திருக்கு. பட் அதை தாண்டி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறான்றதுலாம் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு மேஜிக் தான். இப்போ கோவில்லாம் போனால் ஒரு மாதிரி ஒரு சாந்தமான ஒரு அமைதி கிடைக்கும். அது மாதிரி அவர் கூட இருந்து அந்த ஒரு வணக்கத்தை அப்படி வச்சு அப்படி சிரிச்சார்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை அறியாமல் அடுத்த ஒரு 2 ஹவருக்கு நம்மளே எப்பாடே தலைவரை பார்த்துட்டா வேணாண்டா இது போதுண்டா டே ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி நம்ம மதன்னே இருப்போம் அப்படியே. ஸோ அந்த ஒரு ஆரா நிஜமாவே இருக்குது, அது ஒத்துக்கணும், அதில் டவுட்டே இல்லை. இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஆட்களுக்கும் நிறைய நடிகர்களை பிடிக்கும். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் சொல்லணும்னா அப்போ இருந்த பெரிய நடிகர்கள் கூட நிறைய பேர் மாறி இருக்காங்க, கட்சி தவி இருக்காங்க, அவங்களோட குழந்தைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காகலாம். ஆனால் இங்கே இருந்த ரசிகர்கள் மட்டும் அப்படியே ஒரு பில்லராட்ட இருக்காங்களே, அது என்ன விஷயமா நீங்க எடுத்தாங்க? அவர் பேரே தான் காந்தம் இழுத்துட்டாரு. இதனால அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது உள்ள வந்துட்டோம். ஏன்னா இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட ஒரு கெடுதல்னால வெளில போறோம், இல்லை ஒரு ஆதாயத்துக்காக இவர் நம்மளை யூஸ் பண்ணிட்டான்றதுக்கான ஒரு பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாது. நிஜமாவே இப்போ நிறைய பேர் சொல்லலாம் உங்களுக்கு ரஜினி என்ன பண்ணாரு, தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணாரு, எதுவுமே கிடையாது. அவர் நடிச்சு கொடுக்குறாருங்க. நம்ம வந்து அவர் ஹீஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி. நேரடியாக வந்து நீ டிக்கெட்டை போட்டு காசை கொடுன்னா அவர் யாரையுமே சொல்லல. நம்ம பிடிச்சி போயிட்டு 300 டிக்கெட்டா 1000 டிக்கெட்டா ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டா நம்ம செலிப்ரேஷன் நம்ம பண்றோம். ஸோ ஹீ டிடன்ட் ஆஸ்க் எனிபடி, யாரையுமே வந்து இதை பண்ணுன்னு வற்புறுத்தல. அவர் அந்த கலையில நம்பர் 1 இருக்காரு. நமக்கு அதை பார்த்தா நம்மளோட தொல்லையை மறந்து 1008 பிரச்சனை இருக்கும், அதை மறந்து ஒரு 3 ஹவர் நிம்மதியா இருக்குமா தலைவர் படத்தை பார்க்கணும். வீட்டில் ரொம்ப டவுனா இருக்குமா, ஒரு முதலாளி பாட்டை போட்டு உட்காருங்க, நம்மளே அறியாமல் எழுந்துப்போம். அண்ணாமலை பாட்டை போடுங்க, வெற்றி நிச்சயம் போடுங்க, உலகத்தையே வின் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஃபீல். சிம்பிள். அது பாடினவர் வேற யாரோ, மியூசிக் போட்டவர் யாரோ, எல்லாமே ஜாம்பவான்கள். பட் அதை தாண்டி தலைவரோட அந்த ஃபேஸ் அங்கே காட்டினா, அவர் சிரிச்சாருன்னு நம்ம இங்கே சிரிப்போம். அவர் ஏதாவது ஒரு சீனில் அழுதாருன்னா நம்ம கண்ணில் தண்ணி வரும். அதுதான் தலைவர். ஸோ தலைவர் வந்து ஆக்டிங்லாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களாம் வந்து பைத்தியக்காரர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் மாதிரி ஒரு மாபெரும் ஆக்டர் யாரும் கிடையாது. அதே போல் கேமரா இருந்தால் மட்டும்தான் நடிப்பார். அது போதும், வேற என்ன வேணும்? சிரிக்கிறீங்களா, நீங்கள் போறீங்களா, சின்ன பையனா ஒரு ஜோக் அடிக்கிறீங்களா, மனசார சிரிப்பார். ஓகே, அவ்வளோதான். தட் இஸ் ரஜினி.
ஸோ அவ்வளோ பேர் பின்பம் சிரிக்கிறதுக்காச்சும் பணக்காரன் சிரிப்பான்வாங்களே ஹாய் அப்படின்ற அந்த இதுவே கிடையாது அவர்கிட்ட. சிரிக்கிறியா கை தட்டி சிரிப்பார் வாடாரே அப்படின்ற மாதிரி. அதுதான் ரஜினி. ஓகே. இன்னும் ஜெயிலரா இருக்கட்டும், எந்த ஒரு படத்துக்கு வந்து நேரு ஸ்டேடியம்ல வச்சாலும் சரி, அவ்வளோ பேரு அந்த காலையில இருந்து வராங்க. ஒரு வயது வரம் இல்லாம இன்ன வரைக்கும் என் தலைவரை பார்த்தா போதும், அவர் பேச்சை கேட்டா போதும், நம்ம பக்கத்துல இருக்கலாம் டென்ஷன் ஆயிடும். பேசாம இருக்கியா இல்லையா, தலைவர் பேச போறாரு அப்படின்ட்டு. அது நிறுத்த முடியாது. அது எங்கேயுமே நிறுத்த முடியாது. அது வந்து பயங்கரமான ஒரு ரோமியோ ஜூலியட் காதல் மாதிரி. அது தலைவர் அண்ட் ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்றது வந்து இந்த குட்டி கதை ஆரம்பிச்சதெல்லாம் தலைவர் தான். இதெல்லாம் வந்து 2002 அதுக்கெல்லாம் முன்னாடில இருந்தே ஸ்டேஜ் ஸ்பீச்ல பேசிட்டு இருக்காரு. சாமி பட இதுலயே வந்து விக்ரம் எல்லாம் பாராட்டி பேசும்போது சின்ன சின்ன குட்டி கதைலாம் சொல்லுவார். அதனால 20-25 வருஷமா போற விஷயம் அது. அந்த ஸ்டேஜ் மைக்கை கையில கொடுத்து எக்ஸ்டெம்போரா ஒரு 73 வயசுல ஆன் த ஸ்பாட்ல 1 hour நின்று பேசுறாருன்னா அந்த ஸ்டாமினா அந்த எனர்ஜி எல்லாமே வந்து காட்ஸ் ஓன் சைல்டுங்க. வேற யாருக்கும் எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஒரு ஆடியன்ஸ் ஒரு 1000 பேர் ஒரு 5000 பேர் நிக்கிறாங்க, பேசுறத பின் ட்ராப் சைலன்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா எல்லாரையும் இழுத்துட முடியாதுல்ல. 4 டேக் 5 டேக்லாம் கிடையாது, ஆன் த ஸ்பாட்ல தானே பேசுறாரு. ஸோ அதெல்லாம் தனி பவர், தனி ஸ்கில், தனி கரிஸ்மா. அதனால அவருக்குலாம் அது அப்படியே தானா வருது. இளையராஜா சாருக்கு எப்படி அந்த மியூசிக் தானா எனக்கு சரசி கொடுப்பாருங்க, அது மாதிரி இவருக்கு அது வருது. ரசிகர்களை பார்த்தா அவர் பாட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால அது தலைவர் தான். தலைவரும் அரசியலும் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னும் அரசியல்வாதிக்கு, இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற முதற்கொண்டு அவர் தேவைப்படுறாரு. மாபெரும் உண்மைங்க. இது என்னன்னா, தலைவர் அரசியல் வேணான்னு ஒதுங்கி போனாலும் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் தலைவரை சுத்தி தான் இருக்கும். தலைவர் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. என்ன வேணா இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் போய் தலைவர் போயஸ் கார்டன் கதவு தட்டுறான்னு பாருங்க. தலைவரை கழுவி ஊத்தினாலும் போய் போட்டோ எடுத்துன்னு கை கட்டுன்னு போட்டோ எடுத்துட்டாச்சு. நான் பேர் யாரும் சொல்ல விரும்பல. அதை தாண்டி இன்னும் பல பேர் யாரெல்லாம் நம்ம அடுத்தது போய் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ 101% போய் பார்ப்பாங்க. தலைவர் ஆதரவும் சொல்ல மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். வழக்கம் போல அழகா சிரிச்சுட்டு அவர் முதிரையோட ஒரு போட்டோவை கொடுத்துட்டு பார்த்து போயிட்டு வாங்கன்னு மோர் கொடுத்து அனுப்புவார். கண்டிப்பா தலைவர் பண்ணுவார். அந்த வகையில ரசிகர்களை கொஞ்சம் ஏமாற்றமோ, அரசியல் அப்படின்றது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைப்பாங்கல்ல, அது ரசிகரா உங்களுக்கு எப்படி? சொல்றேன் எப்படின்ட்டு. ஏன்னா அந்த அரசியல் தலைவர் வந்தா அந்த வெற்றிடம்னு இருக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பூர்த்தி அடையும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கும்ன்ற ஒரு இதுல தான் வரணும்னு நினைச்சோம். பட் இதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவர் வராமல் இருக்கிறது நல்லதுன்றதே பல பேர் யோசிக்கிறோம் ரசிகர்களை. ஏன்னா என்ன வந்தாலும் இப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொல்லி அந்த சிஸ்டம் மாத்துறதுக்கு சிஸ்டம் ஏதாவது பண்ணாதான் அவர் உள்ளே வர முடியும். அவர் நேர்மையா வந்து நான் நேர்மையா நிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு பாதி பேர் பாதி இடத்துல பாத்தீங்கன்னா ஊழல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம காசு கொடுத்தாதான் ஓட்டு வருன்ற இடத்துல நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னா நீ ஜெயிச்சாதான் நீ மாத்த முடியும். ஸோ அதுக்கு தேர் ஆர் மெனி திங்ஸ் இவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணணும். அதனால எனக்கு தெரிஞ்சு வராம விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கூடயே வரேன்னு சொல்லி வந்தவங்களாம் இன்னைக்கு என்ன ஆனாங்கன்றது தெரியும். ஸோ அதை தாண்டி அவர் எடுத்த டிசிஷன் சென்சிபிள். லீடர் அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்றது நாங்க. வருத்தம் கண்டிப்பா இருக்கும், மாத்திரனா கசகும், பட் உடம்பு சரியாகுது, அவ்வளவுதான் விஷயம். அதனால எடுக்கிற டிசிஷன் நமக்கு வருத்தம், அழுக, சோகம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தலைவர் ஹாப்பியா இருக்காரா, இன்னைக்கு நாங்க உட்காந்து அப்படி பாக்குறோம் யார் யார் அரசியல் என்ன நடக்குது பண்ணுங்க அப்படின்ட்டு ஜாலியா இருக்கிறோம். ஏன்னா நிறைய அவர் வரேன்னு சொல்லும் போது ஒரு நல்ல மனுஷன் வரேன்னு போது யாரும் வரவேற்கிறது ஒரு 20% தான் வரவேற்றாங்க, 80% எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை தாங்கி இன்னைக்கு சரி வேணாமா விடுங்க நீங்களே பாத்துக்கோங்கன்ட்டு இன்னைக்கு நான் நடிக்கிறேன் என் தொழில் அழகா வராரு. இன்னைக்கும் நம்பர் 1 தான். 74வது வயசுல அடி எடுத்து 74 முடிய போகுது. இன்னைக்கும் நம்பர் 1 ஒரு ஃபீல்ட்ல இருக்காருன்னா எந்த ஃபீல்டுமே அப்படி எவனுமே இருந்தது இல்லையா. 50 வருஷமா 40 வருஷமா நம்பர் 1ல இருக்கிறதெல்லாம் வந்து இமாலய வெற்றி. அதனால இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போகணும், இதுலயே இருக்கலாம், அவ்வளவுதான். எங்களுக்கே அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கொஞ்சம் படபடப்பா இருக்கும், எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அஸ் அ ரஜினி ஃபேனா உங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டம்லாம் எப்படி இருந்திருக்கு? நிஜமாவேங்க ரொம்ப ஒரு மாதிரி. அதுவும் இந்த 2010, 11, 12 பீரியட்லாம் வந்து சிங்கப்பூர் போறாருன்னும் போது அவர் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ இருக்கு பாருங்க, எப்போ கேட்டாலும் இப்போ கேட்டால் கூட அது ஒரு மாதிரி சிலுக்கும், நம்மள கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ அதனால காட்ஸ் சைல்டு நான் சொன்ன மாதிரி திருப்பி மீண்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டாரு. 10 வருஷம் சூப்பராக இருக்காரு. இன்னும் பல ஆண்டுகள் சூப்பராக பல பர்த்டேஸ் கொண்டாடணும். கண்டிப்பாக இப்போ 75th பர்த்டே என்ட்ரு ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு டச்வுட் 100th பர்த்டே நல்லபடியாக அவர் கொண்டாடணும். அதை பேச நாங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ படம் நடிச்சுட்டே இருக்கணும். அவர் ஹீரோன்னு கிடையாது, அவர் வந்து நின்னாலே போதும், அதுவே எங்களுக்கு சம்பந்தம். ரஜினியும் ஆன்மீகமும் அப்படின்னா அந்த ஒரு தேடல் அப்படின்றத எங்க நீங்க தொடங்கினதா பாக்குறீங்க? இன்ன வரைக்கும் அவருக்கு அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா ஆமா. அவர் வந்து இந்த புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவரோட ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லாமே திடீர்னு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ராகவேந்திரா படம் நடிச்சு முடிச்சதுலேருந்தே அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் பார்த்து அவர் வந்து டிசைட் பண்ணிட்டார். ஸோ அதை பண்ண போக நமக்கு இப்போ நம்ம வீட்டிலே நிறைய பேர் வந்து ரஜினி பிடிக்கும் அப்படின்னால ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, பட் இன்னைக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் ரஜினின்னும் போது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஸோ சும்மா அந்த ரஜினினா ஒரு காலத்தில் சிகரெட்டு கண்ணாடி அப்படின்றத தாண்டி ஒரு ஆன்மீகன்ற ஒரு இது வந்துடுது. ஏன்னா அவரை பார்த்தாலே அந்த ஒரு ராகவேந்திரா இது பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப பாசிட்டிவான இது. அதை ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரஜினிகாந்த் ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஸோ நாங்களும் அதே பாதை, ஆன்மீக பாதை நல்லா இருக்குது. அவர் எடுத்துன்னு வந்து அந்த அரசியல் சப்போஸ் பாசிட்டிவாக வந்து உள்ளே வந்து எடுத்திருந்தாலும் அது ஆன்மீக அரசியல் தான் அவர் சொல்லியிருந்தார்.
ஸோ விச் இஸ் நத்திங் பட் தனிப்பட்ட ஒரு மதம் ஜாதின்னு இல்லாமல் ஆன்மீகம் பொதுவானது, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பாசிட்டிவான இது. ஸோ அதனால் நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நம்மளும் அந்த லைனில் தான் போகிறோம், ஆன்மீகம் நிறையா போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், கோவில்லாம் போகிறோம், நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவிட்டி எதுவும் இல்லை. அவர் மாதிரியே எதிர்ப்பு ஏதாவது வந்தால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஓகே, அந்த எதிர்ப்பை தான் நான் கேட்கலான்னு வந்தேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ண ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை வருஷமா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்காருன்றது மாரி இந்த சோசியல் மீடியாக்கள் எப்படி நீங்க அதில் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நிறைய விஷயங்களை எப்படி கடந்து போறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்மளும் வந்து அதை ஒன்றுமே இல்லாமல் கேர் பண்ணாமல் 100% விட்டோம்னா நான் ரஜினிகாந்த் ஆகிடுவேன். அதனால் அது அவர் ஒருத்தர் தான். அவரு மாதிரி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக கேர்ஃப்ரீயாக ஒன்றுமே இல்லைன்னு விடுறது வந்து அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம பல்ல கஷ்டம் 90% கண்ட்ரோல் பண்ணால் கடைசி 10% ஒரு விதமான ஃபைட்ஸ் வந்துடும். அண்ட் அந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அழகாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது எந்த அளவோ அதே அளவுக்கு நெகட்டிவாக அந்த ஹிடன் மாஸ்க் ஃபேஸஸ் தான். யார் என்ன பேர் தெரியாமல் இஷ்டத்துக்கு என்ன வேணால் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நெகட்டிவாக இதுவாகுது. அண்ட் அந்த காலத்தில் இருக்கிற ஃபேன் ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வந்து இந்த ஃபேமிலி அப்யூசஸ்லாம் வந்ததுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வல்கராக போகுது. அண்ட் அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு மாதிரி பியாண்ட் த லிமிட்ஸ் போயிடுது. அதனாலே நிறைய பேர் வந்து அந்த லைக் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டு போன இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி தலைவருக்கு எல்லா நியூஸும் போகுது. அவர் வந்து ஹீஸ் அ வெரி நம்ம சேனலில் ரெகுலராக பார்ப்பார். ஏன்னா நான் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அதை நான் ஒரு சோர்ஸ் கிட்ட அனுப்பிச்சு தலைவர் குறிப்பிட்டது அனுப்பும்போது அதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் இது நம்மளுதுன்னு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேனல்ஸ் இருந்தாலுமே ஹீஸ் லைக் வெரி கீன் என்ன நடக்குது, என்ன விதமான பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அவருக்கு அவ்வளோ தெரியும். ஸோ அவ்வளோ இதாக ஹீஸ் ஃபாலோயிங். அதனால் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ எதை பற்றியும் அவர் பேசாமல் ரொம்ப அழகாக சென்சிபிளாக அதை எடுத்துகிட்டு நமக்கு என்ன எதிர்ப்பு தான் வளர்ச்சியின் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை ஒரு சைடு வாங்கிட்டு நான் வளர்றதை வளர்த்துட்டு போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்காரு. ரஜினிகாந்த் ஈக்குவல் டு சிவாஜி ராவன்லாம் போட முடியாது, சூப்பர் ஸ்டார் தான் போட முடியும். அது எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார்? அது ஒருத்தர் தாங்க, அதே தான், 1 சன் 1 மூன் 1 சூப்பர் ஸ்டார். அதில் தான், அதில் டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக இப்போ ஆசை இருக்குது அப்படின்றது பல பேருக்கு இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம். பட் அதை தாண்டி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இட் டசன்ட் மீன் அந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஒரு ஆந்திராவில் போனீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, 1997, 98 அந்த பீரியட்ல சந்திரபாபு நாயுடு நின்றுட்டு இருப்பாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்கு தேசம் பார்ட்டி மினிஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. தலைவர் போய்ட்டு அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு இருப்பார். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அங்கே நினச்சிருந்தா அங்கே சிரஞ்சீவி பண்ணியிருக்கலாம், இல்லை பாலகிருஷ்ணா யாரா பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து தலைவர் போய் அங்கே மீடியனா இருந்து 2 பேருக்கு சால்வ் பண்ணிட்டு இங்கே கிளம்பி வந்திருப்பாரு. ஸோ அங்கேருந்து மகாராஷ்டிரா போனால் அங்கே அமிதாப் பச்சன் போனால் அங்கே அவர் கட்டி பிடிச்சி அங்கே இருக்கிற ஆக்டர்ஸோட தாண்டி இவர் கூட தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ 6-7 விதமான லாங்குவேஜில் படம் நடிச்சிட்டார், இன்க்ளூடிங் ஒரு ஹாலிவுட். ஸோ அவ்வளோ ரீச் இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்த். நார்த்தில் நீங்கள் டெல்லி போங்க, பாம்பே போங்க, எங்கே இருந்தாலும் சவுத்துனா அதோட அடையாளம். பாகிஸ்தான் போங்க, சவுத் அப்படின்னா 2 பேர் தான் தெரியும். இவர் ஒன்று ஏஆர் ரஹ்மான் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு பிரபுதேவா தெரியும், இவ்வளோதான். பட் ரஜினின்றது ஹீஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் சவுத் இந்தியா. இன்ஃபேக்ட் அது வந்து அப்பேற்பட்ட ஒரு ஐடென்டிட்டி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அது வந்து நம்ம கௌரவமாக பார்க்கணும். இப்போ அடுத்து வரப்போகிற நடிகர்கள், அவர் பேரை சொல்லி வந்த நடிகர்கள் அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னா அது ஆசையாக இருக்கலாமே தவிர, நான் அந்த பட்டத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க சீனியர்ஸ்கே பண்ணுற அவமரியாதை அது. ஸோ தலைவர் இன்னைக்கும் கே பாலச்சந்திர பேரை சொன்னாலே எழுந்து நிற்பாராம் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவர் பேரை சொல்லி வந்தவங்க வந்து இன்னைக்கு நான் உங்களே தாண்டிட்டேன் இது பண்ணிட்டேன்னா அவர்கிட்டே போய் சொன்னா சிரிச்சுனே, ஆமா நீ தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சிரிச்சுனே உட்காருவார். அதுதான் தலைவர். ஏன்னா நம்ம அர்ச்சனா மேம் ஜி இன்டர்வியூ பார்த்துருந்தீங்களா, நல்லா தெரிஞ்சிருக்கும். சார் நீங்க சூப்பர் ஸ்டார் சார், ஏன் இப்படி பண்றீங்க, அட என்னங்க நீங்க அப்படின்ட்டு பார்த்து சிரிப்பார். அதெல்லாம் வந்து இயல்பாக வர விஷயம், அதில் நடிக்கிறதுக்கோ டேக்கிறதோ கிடையாது. அதனால அவர் ஒத்துக்கலனாலும் நம்ம டக்குன்னு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அடுத்தது நமக்கு என்ன வாயில வருது, ரஜினின்னு தான் வரும். நம்ம யாராக இருந்தாலும் அதுதான், டவுட்டே இல்லை. நம்ம வேற ஏதாவது ஒரு ஆக்டர் பேர் அங்கே ஃபிட் பண்ணோம்னாலும் ஃபேக்காக இருக்கும், அது அவ்வளோதான் விஷயம். அவரை சார்ந்து இருக்கவங்களுக்கு எதுவுமே பண்ணல, குறிப்பாக ரசிகர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் முழுமையாக தெரியாது. அதெல்லாம் எப்படி நீங்கள் இப்பயும் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்ஸ் நடக்குது, ரஜினி மக்கள் மன்றதுல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி கூட அவ்வளோ பண்ணியிருக்குமான்னு தெரியாது. அந்த 2-3 இயர்ஸில் கஜா சைக்ளோன் ஃப்ளட்டுக்கு என்ன பண்ணோம், நம்ம ரவி டாக்டர் அண்ட் டீம் வந்து கிட்டத்தட்ட 25க்கு மேலே மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணாங்க. ஒரு கேம்ப்லையுமே அட்லீஸ்ட் அந்த சண்டே அன்னைக்கு செலவு மட்டுமே எனக்கு மினிமம் 1 lakhக்கு மேலே ஆகும். அப்பேற்பட்ட இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃபேன் ஓரியன்ட் தான். ப்ளஸ் தலைவர் சைட்லேருந்து வர கான்ட்ரிபியூஷன்ஸ் வெளில எதுவுமே நிறையா தெரியாது. எவ்வளவோ எங்கள் சைடில் வந்து டைவர்ட் ஆகி நாங்கள் எவ்வளோ பேருக்கு போய் கொடுத்து தேவையான மக்களுக்கு எல்லாருக்குமே போயிருக்கு. ஃப்ளட்டாக இருக்கட்டும், கஜா சைக்ளோன், வர்தா புயலாக இருக்கட்டும், 2015 எல்லா டைமும் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதுக்கான ஒரு பெரிய கொலாஜ் இமேஜே நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ பட் இதுக்கு மேலே பர்பஸ் கிடையாது. ஏன்னா கல்லை தூக்கி அடிச்சுனே இருக்கான் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஓகே அடிச்சுக்கோ அவ்வளோதான். இப்போ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க எதிர்ப்பு சைட்லேருந்து, ஒன்றுமே கிடையாது. பண்ணல அப்படின்றதுனா அது அவங்க இஷ்டம். அண்ட் அது தாண்டி எங்களுக்கு நான் கொடுக்குற 200 ரூபா 300 ரூபா டிக்கெட்டு தலைவர் நல்ல படம் நடிக்கணும், எனக்கு ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு மேலே வேறு என்ன நான் எதிர்பார்ப்பேன். இப்போ ஒரு கான்சர்ட் போறீங்க, நல்ல 1000 ரூபாய் கொடுத்து போறீங்க, ஸ்டாண்டப் காமெடி சிரிக்கிறீங்க வரீங்க, அதுக்கு மேலே எனக்கு அவன் எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் முட்டாள்தனமாக இருக்கும்ல. நம்ம யாரை கேட்கணும், எதுவுமே பண்ணலன்னு அரசியல்வாதிகளை தானே கேட்கணும். ஓட்டு போடுறேன், டாக்ஸ் கட்டுறேன்,
எனக்கு ரோடு சரியில்லைன்னா அங்கே தான் கேட்கணும். குழாயில் தண்ணி வரலாம் ரஜினிகாந்த் போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அதனால் இட் இஸ் வெரி சிம்பிள். தலைவர் கொடுக்குற காசுக்கு மேலே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அவர் நடிச்சு அவர் அங்கே வந்து ஒரு ஸ்டைல் பண்ணால் அதை நான் ஸ்டைல் பண்ணும்போது நானே ரஜினியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். கம்ப்ளீட்டாக தலைவர் அவங்க இதுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றமோ துரோகமோ எதுவுமே பண்ணல. ரொம்ப இன்ஃபேக்ட் அரசியல் வந்திருந்தா வேணா ஏதாவது ஆதாயம் இதனால் ரசிகர்களால் ஏற்பட்டுதா ரஜினிக்குன்னு கேள்விகள் வந்திருக்கும். அதுவும் இல்லை. நான் போய் என் தொழிலை பார்க்குறேன், 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணுறேன்றாரு. ரசிகர்கள் 50 வருஷமா ரொம்ப நன்றி தலைவா, நாங்களும் வந்து படம் பார்க்குறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ ரீரிலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஜாலியாக. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அந்த 12ஆம் தேதிக்கான எக்ஸைட்மெண்ட் இப்போலேருந்தே இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். வேற என்ன வேணும்? ரஜினி வேற என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தான் வந்து ஏதாவது பண்ண, அதெல்லாம் தப்பு இல்லை. ஐ எம் ஹாப்பி. ஃபைனலா இதோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க, ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் சிலருக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறது உண்டு. அப்படி அடக்க முடியுமா ரஜினி ஃபேன்ஸ்? இல்ல, இது வந்து அடக்கன்றதோட பாயறதுக்கு முன்னாடி ஒரு பதுங்கு, அவ்வளவுதான், சிம்பிள். எங்களுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க? தலைவர் படம் வரும், செலிப்ரேஷன்ஸ் பண்றோம், நலத்திட்டங்கள் எப்போ முடியுமோ செய்யறோம். இதுக்கு எதுக்கு நம்ம ஆரவாரம் எதுக்கு பண்ணணும்? அரசியல் கட்சி அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்துட்டோம்னு என்ட்ரி காட்டணும். தலைவர் அது இல்லைன்ட்டாரு, அழகா வந்தாச்சு வேலைக்கு, நம்ம வேலையை பார்க்குறோம், என்னென்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவே நல்லா பண்ணுறோம். 12ஆம் தேதிக்கெலாம் வந்து எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியல. அதான் 2-3 இடத்துலேருந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, இந்த வட்டாரத்தில் இது பண்ணுறோம், அந்த மாவட்டத்தில் இது பண்ணுறோம் போது எதில் பங்கேற்றுக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஆம்பிள் ஹெல்ப் வி ஆர் ட்ரைங் டு டூ. நல்ல திட்டங்கள் சூப்பராக போகுது. பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் தாராளமாக வி ஆர் ஹாப்பி பீங் ரஜினி ஃபேன். எப்போவுமே ரஜினி ஃபேனாக தான் இருப்போம். முன்னாலாம் ரஜினிகாந்தாக இருக்கிறது கஷ்டம்னுவாங்க, இப்போ வந்து ரஜினி ஃபேனாக இருக்கிறது கஷ்டமான்றாங்க. எதுவுமே கிடையாது. ரஜினியா இருக்கிறது நம்பர் 1 இருக்கும், அவர் ஃபேனா இருக்கிறதுல பெருமையா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ பிரதர். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணீங்க, உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கேன். தலைவா 12/12/12 உங்களை முதல் தடவை பார்த்தேன். 12/12/24 கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நேரில் உங்களை சீக்கிரமா பார்க்கணும். ஒரு போட்டோ கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ தலைவான்னு சொல்லணும். ஹாப்பி பர்த்டே, லாங் லிவ் தலைவா, லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறும். நன்றி, வணக்கம்.